போகும்போது அவசர மாதிரி எல்லாம் எங்க தலையெடுத்தியா. ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. இது நீங்க வேறையா? கோ காரை ரோட்டு மேல ஓட்டுங்கய்யா. எங்க மேல ஏன் ஓட்டுறீங்க? என்னப்பா சாவு பண்ணி அடிக்கிறாங்க? அப்ப அம்மா? ஆண்டவரே, உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டகன்ற உம் அடியார் சகோதரி மேரியுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமன். போங்க. எல்லாரும் பார்வைக்கு அம்மாவை சரிச்சில கொண்டாந்து வைப்பாங்க. அங்க போய் பாத்துக்கங்க. வழி விடுங்க. இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க. போங்க. அவ்வளவுதான். கதவு மூட போறேன். தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சரிச்சில போய் பாத்துக்கங்க. யோ, அது தெரியாத எங்களுக்கு. ஊர்க்காரங்களோட ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன முடியும். நில்லுங்க நில்லுங்க. யோ, ஏன் நீ தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்க சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தான் பார்க்க முடியும். நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி. இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. மேரி அம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வரல. தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா சிஸ்டர்? இல்ல, அதுதான் அவங்க சொன்ன கடைசி வார்த்தை. உயிர் பிரியிற அந்த நேரத்தில் கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் அவங்க புள்ளன்னு? சிலுவையை தூக்கிட்டு போறது நம்மள கொள்ளி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர்? நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்லை. எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். மேரி அம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவையை தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு. சிஸ்டர், 25 வருஷமா அப்பா அம்மா இல்லன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனாதைக்கு இப்படி ஒரு தந்தி வந்தா அவன் என்ன எதிர்பார்ப்போட வருவான்னு என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க சிஸ்டர், முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இந்த அனாதையை கூப்பிட்டு சம்பந்தம் இல்லாம சிலுவை தூக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு செத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? இல்ல இதுக்கு மேல அவங்க வேற ஏதாவது சொல்லி அதை எங்க கிட்ட சொல்லக்கூடாது நீங்க மறைக்கிறீங்களா? ஓ காட், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேரி அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களுடைய கடமை. மேரி அம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன்.
நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசையை சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நான் என் கடமையை முடிச்சிட்டேன். இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. சிஸ்டர், இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. அவங்களுடைய கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிருவீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? டேய், சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா. அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. ஜாதி மதங்கிற பேரால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிங்க இருக்கிற இந்த நாட்டுல ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேரி அம்மா. இன்னைக்கு நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில அவங்க நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது பெரிய இழப்பு. அம்மான்னு வாய் விட்டு அற முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டாள் அந்த சிஸ்டர். 3வது மனுஷனாட்ட ஊரோடு ஒருத்தர் நின்று வேடிக்கை பார்க்க நிலைமைக்கு ஆளாயிட்டுமே. இருந்தாலும் ஒரு வகையில் நீ கொடுத்து வச்சோம்பா. உனக்கு எப்பேற்பட்ட தாய் கிடைச்சிருக்கா பாத்தியா? உனக்கு துரோகம் செஞ்சிட்டாலும் இந்த ஊர் உலகமே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. உன்னை பிரிஞ்சு இந்த நிலைமைக்கு அவங்க ஆளானதுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, யார் காரணமோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சுவாமி விவேகானந்த ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்க. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் நீங்க தானே? ஆமா, அவரோட ஃப்ரெண்டு நான். எத்தனையோ விஐபிஸ் வந்திருக்காங்க. வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பெருமை முக்கியத்துவம் மேரி அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்ல, ஐ மீன், நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தாலும் உங்களைத்தான் தன்னோட இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா. அந்த அளவுக்கு அன்பு மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கணும்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேரி அம்மா பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்றீங்களா? சரியான கேள்வி. வாங்க, கேட்க வேண்டிய இடத்துல தான் கேக்குறீங்க. ஒப்பீனியன் என்னங்க? நாங்க உண்மையை சொன்னா தான் இங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணே, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை இங்க சொல்ல முடியலீங்க. நாங்க இப்ப சொல்ற நிலைமையில இல்ல. வாங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கும் உம்மிலே இந்த சகோதரி இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்துக்கு இக்கல்லறையை இளைப்பாறும் இடமாக்குவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ், இந்த பாரு, எவனோ வந்து மண்ணள்ளி போட்டு போறான். பெத்த மகன் நீ, உனக்கு இல்லாத உரிமையா? பிடிவாதம் பண்ணாத தமிழ். அன்னைக்கு அவங்க உன்னை கருவறையே ஒதுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ இந்த கல்லறையில வந்து நின்று இருக்கவே மாட்டேன். அண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா செத்து எத்தனையோ வருஷமாச்சு. நான் பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்க. என்னோட இதயத்தில் நான் அவங்களை எப்போ புதைச்சிட்டேன். அந்த சிஸ்டர் முறைக்கிறத. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இனிமேலும் நீங்க 2 பேரும் இங்க தனியா இருக்கிறது அனாவசியமான அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடுக்கும். ஏற்கனவே நீங்க பேசின பேச்சுல ஆசிரமத்துக்குள்ளேயே தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க.